1977 எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடித்தார். எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏவாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 3வது பெரும் பொறுப்பாக இருக்கக்கூடிய கட்சியின் பொருளாளராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பொதுச்செயலாளர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்களை முதலமைச்சராக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக சீபா ஆதித்யநாத் அவரோடு சேர்ந்து அவரை கலைஞரை முதலமைச்சராகக்கூடிய இடத்துல எம்ஜிஆர் இருந்தார். அதன் பிறகு 1972 தனி கட்சி ஆரம்பிக்கிறார். திமுக விட்டு நீக்கப்பட்ட பிறகு 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் மாயத்தேர்வரை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைக்கிறார். இவர்கள் எந்த இடைத்தேர்தல், அதாவது தமிழக வெற்றி கழகம் எந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருக்கா, அவருடைய ஓட்டு சதவீதம் என்னென்னலாம் கணிக்க முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்வி. 1974 அதிமுக புதுச்சேரியில் 12 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தது. 1977 கட்சி ஆரம்பித்து ஒரு இடைத்தேர்தல் எம்பி, சட்டமன்ற தேர்தல் 12 எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில், அதற்கு பிறகு 77 தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். அப்போது 67 எப்படி அண்ணாவுக்கு துணையாக ராஜாஜி இருந்தாரோ அதுபோல் 77 எம்ஜிஆருக்கு துணையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு கல்யாண சுந்தரம் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம்.